ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுங்களில் என்ன விசேஷ நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள், இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு யாருனா வர்றாங்க, ஏதாவது ஒரு விருந்து செய்கிறோம், இப்படி என்ன செஞ்சாலுமே அது கூட இருக்கிற ஒரே ஒரு ரெசிபி என்னென்னா பாயாசம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாயாசம் ரெசிபி தான். பாயாசம் பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை வந்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துடலாம். நல்லா கருக விடாமல் பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி இது போல் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். வேக வச்சிடலாம். சும்மா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். வேகட்டும். ஜவ்வரிசி வேக வச்சு பாருங்கள். நல்ல ஜவ்வரிசி வந்து நல்லா முட்டையாக வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட தான் வேக வச்சேன். அது நல்லா வெந்துருச்சு. நம்ம முன்னாடியே பருப்பும் கூட வேக வச்சுருக்கோம். பருப்பும் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம மசிக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் நூலாகவும் நம்ம வேக வைக்க வேண்டாம். இந்தளவுக்கு கொஞ்சம் அரைங்குறையமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துடலாம். 2 சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா ஜவ்வரிசியும் பருப்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் நமக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி என்னமோ இனிப்பாக இருந்தாலுமே சப்புன்னு நம்ம குடிக்கிறோமே அப்படின்னு தான் தோணும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் கலந்துருவோம். அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை பொறுத்து நெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல திராட்சையை போட்டு வறுத்தெடுத்துடலாம். ஏன்னா அது வந்து அது ஒரு மாதிரி பலூன் மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்ததாக முந்திரி பருப்பு. அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் வந்து நல்லா அந்த மொறுப்பாக வரும் பாருங்கள். அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாமே நல்லா தேங்காய், அப்புறமா முந்திரி, திராட்சை எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம். அருமையான ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயசம் ரெடி. ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஜவ்வரிசி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு சேர்த்து போட்டு கூட செய்யலாம். ஒரு நல்ல ஒரு விசேஷ நாட்களில் இல்லை பசங்க எதுனா ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயசத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அருமையாக இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பாயசம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பாயசத்தை நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷ நாள் வந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் வேணும்னா நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.